உங்கள் கலச மீடியாவுக்காக சில பதிவுகள். அதாவது இந்த பூமியில் நமக்காகவே அவதாரம் எடுத்தவர் மூட்டை சுவாமிகள். மூட்டை சுவாமிகள் அவதாரம் எடுத்தது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு இடத்தையும் நமக்காக தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுதான் கணக்கம்பட்டி ஜீவசமாதி. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல லட்சம் மக்கள் வெளியூர், வெளி மாநில, வெளிக்கன்றிலிருந்து வர்றவங்களுக்கு நல்லா வழிபட்டுட்டு அன்னதானம் பண்ணிட்டு தன்னை கர்மாக்களை இங்கேயே விட்டுட்டு போகணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு இடத்த நமக்காக தேர்வு செஞ்சு இதைய மதிப்புக்குரிய உயர்திரு மோகன் ஐயா அவர்களிடம் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இதுவே பெரிய அற்புதம் இந்த உலகத்தில். அங்கிருந்து நம்ம சில பதிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, தோற்றத்தில் மட்டும் இல்லை, உடையில் மட்டும் இல்லை, அவர் பேசுகிற மொழியிலும் கூட மிக மிக எளிமையை கடைபிடித்தவர் தாங்க நம்ம சத்குரு மூட்டை சுவாமிகள், கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள். சிலரால் தமிழ்நாட்டின் பாபா அப்படின்னு கூட இப்போ அழைக்கிறாங்க. மூட்டை சுவாமிகள் பார்ப்பதற்கு எளியவர், பழகுவதற்கும் ரொம்ப இனிமையானவர். ஆட்களை எடை போடுவதில், அதாவது வர்ற பக்தர்களை எடை போடுவதில் அவருக்கு நிகர் அவரே தாங்க. அதாவது கண்ணில் எக்ஸ்ரே எடுக்கிறது போல், கண்ணில் எக்ஸ்ரே எப்படி எடுப்போம் அதுபோல் வந்த பக்தரின் நோக்கம் என்ன அப்படின்னு சரியாகவே கணித்து சொல்லக்கூடியவர், கர்மாவை ஒழிக்கக்கூடியவர் நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள். அப்படிங்கிறதுல இதுக்கு சாட்சியாக பல லட்சம் பக்தர்களே இதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. தினசரி வந்து அவரை வழிபட்டுட்டு போகிற பக்தர்களுடைய கண்ணீரை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வந்தவர் எந்த நோக்கத்தோடு வர்றாங்க அப்படின்னு உணர்ந்து அவருக்கு சிலரை மட்டுமே அழைச்சி அருள் பாலிப்பது வழக்கம். சிலரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். யாரையாவது அப்படி பார்த்துட்டாரு, அவருக்கு பிடிக்காதவங்க வந்தால் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறத நிறையா பக்தர்கள் அப்போதைக்கு அவரோடு இருந்தவங்க சொல்லியும் கேட்டிருக்கோம். பல பதிவுகளுடைய பேட்டியிலையும் நம்ம பார்த்துருக்கோம். பல புதிர்களை உள்ளடக்கி இருக்கும் இடும்பன்மலையிலும் கோம்பை காட்டிலும் பல பயிர்களை விளைவிக்கும் இந்த வயல் காட்டிலும் சத்குருநாதனின் பாதம் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அவர் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்தார், ஓயாமல் சிந்தித்து கொண்டே இருந்தார், எதையோ முணுமுணுத்து கொண்டே இருந்தார். அவர் எல்லா மக்களின் சுபிட்சமான வாழ்க்கைக்காக தன்னை வரித்து கொண்டு எந்நேரமும் சஞ்சாரத்திலேயே இருந்தார் என்பதுதான் சத்தியமான உண்மையாகும். தகிக்கும் பாறையினாலும் சரி, கொட்டும் மலையினாலும் சரி, மலர் பாதையாக இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே ஒன்றுதான். அவரின் ஞான தவத்தை எந்த சூழலும் எந்த காலப்பருவமும் தடுக்க முடியாது என்பது நிகர்த்தமான உண்மை. தன்னை தேடி வந்த பக்தர்களை ஒரு பார்வை பார்ப்பார். அதில் ஏதாவது ஒரு பக்தரை அழைத்து எல்லாருக்கும் உணவு வாங்கி வர சொல்வார். வாங்கி வந்த உணவை அவரே பரிமாறவும் சொல்வார். ஏழ்மையான பக்தர் என்றால் அவரிடம் டீ மட்டும் வாங்கி குடிப்பார். இதுதான் சத்குரு கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் எல்லோரும் அனைவரும் விரும்பும், வழிபடவும், அவரின் மீது அளவில்லா பற்றுதல் வைக்கவும் காரணமாக அமைந்துள்ளது.